கடைசியா ஒரு மாதிரி என்னோட ஆசை பிக் பாஸ் சீசன் 9 ரிவ்யூ பண்ணிடலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஆமாங்க, எல்லா சீசன்லயும் இப்ப ரிவ்யூ பண்ணலாம் அப்புறம் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியே நினைச்சு அப்படியே ரிவ்யூ பண்ணாம விட்டாச்சு. இந்த சீசன் 9 ஸ்டார்ட் பண்ணதும் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா எனக்குமே நிறைய டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா போட்டியாளர்கள் தெரிவுலேயே உண்மையிலேயே சோசியல் மீடியால எப்படியெல்லாம் பிரபலமாக கூடாதோ அப்படி பிரபலமான ஆட்களை கொண்டு வந்து போட்டியாளர்கள் நிறுத்தும் போது உண்மையான திறமையானவர்களுக்கான ஒரு வாய்ப்பு அங்க மறுக்கப்பட்டது. அதனாலேயே இந்த பிக் பாஸ் சீசன் 9 நம்ம ரிவ்யூ பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சேன். ஆனா இந்த வைல்டு கார்டு என்ட்ரிக்கு அப்புறமா ஒரு திருப்பு முனையம் ஏதாவது அமையும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். லாஸ்ட் வீக் வைல்டு கார்டு என்ட்ரி குரூப்பிசத்தை இல்லாமக்கிறேன்னு சொல்லி அவங்க 4 பேருமே குரூப்பிசமா விளையாண்டுட்டு சொல்லிட்டாரு. என் ரேங்க் பண்றதுக்கு கூட உங்களுக்கு வேற கண்டென்ட் கிடைக்கலையா, சண்டை தான் கிடைச்சதா அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே இந்த விஜய் சேதுபதி அவங்களை பேசுற அந்த விடயங்கள் மட்டும்தான் இந்த பிக் பாஸ் சீசன் 9ல சுவாரஸ்யமா போகுது. இது எப்படியோ நம்மளுடைய சேனல்ல தொடர்ச்சியா இனிமேல் பிக் பாஸ் சீசன் 9ல என்னெல்லாம் நடக்குது, சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னெல்லாம் நடக்க போகுது, மக்களுடைய கருத்து எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ச்சியா நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ச்சியா நமக்கு உங்களுடைய ஆதரவை அளிங்க. நன்றி, வணக்கம்.